தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/4/2024 செவ்வாய்க்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் இரவு 1:43 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து குருவை பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா நாளைக்கு சாயந்தர நேரம் குரு பயிற்சி நிகழப்போகுது, மாபெரும் குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. நாடெங்கிலும் உள்ள மக்களெல்லாம் எப்போ குரு பயிற்சி ஆகுதுன்னு கேட்பாங்க, ஜோதிடர்களை பார்த்து கேட்பாங்க. பல பேர் எனக்கெல்லாம் தொலைபேசி வாயிலாக கேட்டாங்க, எப்போ குரு பயிற்சி நடக்குது, இந்த குரு எப்படி இருக்கும், நமக்கு என்ன செய்யும்னு. அதுக்கான ஒரு ஆவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளில் குரு பயிற்சியும் ஒன்று. அந்த மாதிரி குரு பயிற்சி ஆகிற போது இந்த குரு நாளைக்கு சாயந்தரம் 5:21 ரிஷபராசிக்கு வரப்போகுது. அப்படி ரிஷபராசிக்கு வந்துச்சு அப்படின்னா யாரை பார்க்குதுங்கிறது தான் முக்கியம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையிலேயே சகல யோகமும் ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னா குரு பார்க்கணும். அப்படி முதல்ல குரு பார்க்குறது யாரை பார்க்குது அப்படின்னா, எந்த ராசியை பார்க்குதுன்னா, 5ஆம் பார்வையாக பார்க்குறது கன்னி ராசியை, 7ஆம் பார்வையாக பார்க்குறது விருச்சிக ராசியை, 9ஆம் பார்வையாக பார்க்குறது மகர ராசியை. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் நாளையிலேருந்து 11/5/2025 வரை, அதாவது ஓராண்டு காலம் அதுக்குள்ள குரு இருக்கும் ரிஷபத்தில். அந்த இருக்கிற போது பார்க்குது. இந்த பார்க்குற அதனுடைய பார்வையினால் தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், வருமானம் உயரும், வாழ்க்கை தேவைகளெல்லாம் நன்றாக இருக்கும். கசந்த காலங்களெல்லாம் வசந்த காலமாக மாற்றுகிற ஆற்றல் குரு பார்வைக்கு உண்டு. சரி, குரு என்னென்ன செய்யும் அப்படின்னா, கல்யாணம் நடக்கணும்னா குரு பச்சை கொடி காட்டணும்பாங்க. வேலை நோக்கம் வந்துருச்சா குரு பார்க்குதான்னு கேட்பாங்க ராசியை. குரு பார்க்குற காலத்தில் தான் கல்யாணம் முடிஞ்சாதான் அந்த கல்யாணம் சண்டை இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் சில ஜாதகங்களுக்கு குரு பகைக்கிரகமாக இருந்தால், குரு ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகைக்கிரகம்னா ராசியை பார்க்காம குடும்பஸ்தானத்தை பார்க்குற போது கல்யாணம் முடியும். ஓராண்டு காலம் அதே வியாழ நோக்கம் மாதிரி செயல்படும். ஆக குரு என்பது இருக்கும் நவகிரகத்திலேயே சுபகிரகம். அந்த குருவினுடைய பேச்சியை கொண்டாட இன்றே நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கலாம். அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் உள்ள குருவையும் நீங்கள் வழிபடலாம். அதற்கு பிறகு குருவுக்குரிய அதிதேவதையாக விளங்கும் தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி என்று இருக்கக்கூடிய அந்த தென்முக கடவுளையும் நீங்கள் வழிபடலாம். பொதுவாகவே குரு அருள் இருந்தால் உங்களுக்கு திருவருள் கிடைக்கும், வாழ்க்கையில் தித்திக்கும் விதமும் எல்லா காரியங்களும் இனிமையாக நடைபெறும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல தகவல் இல்லம் தேடி வருகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். இன்று பணக்கவலை அகலும், பெண்வழி பிரச்சனைகளும் தீரும், இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையப் போகின்றது. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இன்று காலை 8:25 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்காது. 8:25க்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் ஜெயம் கிடைக்கலாம். எனவே காலை நேரத்திலே உங்களுக்கெல்லாம் சலசலப்பாக இருக்கும், மதியத்திற்கு மேல் கலகலப்பாக இருக்கும் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். புது முயற்சிகள் செய்வது மட்டுமல்ல, இன்று பொதுவாகவே கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய முயற்சிகளில் இருந்த தடைகள் அகலும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:35க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தால் அதிகாலையில் செய்துவிட வேண்டும். ஒரு காரியத்திற்காக ஒரு முக்கிய புள்ளியை சந்திக்கப் போகிறீர்கள் என்றால் காலை நேரத்திலேயே நீங்கள் 8:25க்குள் சந்தித்து விடுவது நல்லது, அல்லது தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்வது நல்லது. அதற்கு மேல் சந்திராஷ்டமம் என்று வருவதனாலே எதை செய்தாலும் திருப்தியாக இருக்காது. நீங்கள் நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். எனவே நிதானமும் பொறுமையும் தேவை. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக வழிபாடும் தேவை. கடகராசி நேயர்களே, ஆரோக்கியத்துறை அதிகரிக்கின்ற நாள். அடுத்தவர் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்காது, அலைச்சல் தான் இருக்கும். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் எது எந்த நேரம் செய்ய விரும்பினாலும் செய்ய இயலாத சூழ்நிலையை உருவாக்கலாம். அதே நேரத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு இருந்தால் எதிலும் வெற்றியடைய இயலும். எனவே இன்று திருப்புகள் பாடி முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்குரிய எதிர்ப்புகளும் அகலும், இனிமையான வாழ்க்கையும் அமையும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம், ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. நிறைய உறவினர்கள் எல்லாம் இன்று மறைமுக எதிர்ப்புகளாக உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். கழுத்து வலி, கால்வலி, மூட்டு வலி என்றெல்லாம் வலிகள் வரலாம். அது மட்டுமல்ல, மருத்துவ செலவுகளும் உண்டு. மனக்கலக்கம் தரும் தகவல் கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இருந்தாலும் கையாளும் பொருட்களிலே கவனம் தேவை. 7லே ராகு இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் வரலாம்.
கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்திற்கூட உங்களுடைய முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேலதிகாரிகளின் எதிர்ப்புக்கு அவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதால் இன்று வரை உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே இன்று வரை உங்களுக்கு யோகமான நேரம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாளை குரு அஷ்டமத்துக்கு வந்தாலும் கூட 6க்கு அதிபதி 8க்கு வருவதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப ஓராண்டு காலம் பொன்கொழிக்கும் விதத்திலே உங்களுக்கு வாழ்க்கை அமையப் போகின்றது. ஆனால் ஒரு முக்கியமான குறிப்பு நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம். மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வதால் பிரச்சனைகள் வரலாம். விபரீத ராஜயோக அடிப்படையில் திடீரென்று நல்ல மாறுதல்கள் வரலாம். இடமாற்றங்கள் வரலாம், மனை மாற்றங்கள் வரலாம், உத்தியோக மாற்றங்கள் வரலாம், நல்ல உயர்வுகள் கிடைக்கலாம். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் இன்று தானாக நடைபெற வழிபிறக்கும் நாள் என்று கருதுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல அருமையான நாள், யோகமான நாள், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள், முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். இன்று முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதிகாரிகளும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளப் போகின்றது. இன்று இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 8:25 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலையில் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கும். செய்யும் முயற்சிகளில் ஜெயம் கிடைக்காது. மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும். பணப்பழக்கம் நன்றாக இருக்கும். செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இடமாற்றங்கள் பற்றி நீங்கள் சிந்திக்க தொடங்குவீர்கள். மனை கட்டி குடியேறும் வாய்ப்பும் ஒருவருக்கு அனுகூலமாக இருக்க வேண்டுமானால் குருபலம் வேண்டும். அந்த குரு இப்பொழுது பார்த்து அடுத்த இடத்திற்கு வருகின்றார். நாளைய தினம் 6க்கு வருகின்ற பொழுது 2ஆம் இடத்தை பார்ப்பார். எனவே ஓரளவு பூமி யோகம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்று இனிய நாளாகவே அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று காலை 8:25க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். அருகில் இருப்பவர்களால் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். குடும்பத்திற்குரிய அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடலில் இருந்த நோய் ஓடி ஒழியும் நாள். உள்ளமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இதுவரை நடைபெறவில்லையே என்ற கவலை அகலலாம். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் இன்று மீண்டும் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். கடமையில் இருந்த தொய்வு அகலும். எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். ஊர் மாற்றம் செய்யலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனையை கூட இன்று மாற்றிக்கொள்வீர்கள். வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.